நர்வீன், உங்களுக்கு வந்திருக்கிறது பைப்போலார் டிஸார்டர்னு ஒரு மனநோய் தான். ரொம்ப ரேர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க தனக்குத்தானே ஹலுசினேட் பண்ணிக்குவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிக்குவாங்க. அந்த உருவம் அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியறதாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக அந்த உருவம் அவங்க கிட்ட பேசுகிறதா கூட நினைப்பாங்க. பட் ஆனால் அடிக்கடி ஒரே உருவம் உங்ககிட்ட வந்து பேசுகிறதா சொல்கிறீங்க. தட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். वासुदेवाय हरये परमात्मने இது தருணம் அல்ல. தற்சாட்சாவை செய்பவன் கோள். அடிக்கடி கனவில் வருவீர்கள், இப்பொழுது நேரிலே வந்து விட்டீர்கள். இதுவும் எனது கற்பனையாகவும் இருக்கலாம். கற்பனையாகத்தான் இருக்க முடியும் கிருஷ்ணரே. ஏனென்றால் நான் நோயாளி அல்லவா? நான் நோயாளி தான். நோயாளி மட்டுமே தான். மரணம் எனது இறுதி முடிவு. உன் மரணம் அனைத்தையும் மாற்றிவிடுமா என்ன? இல்லை, இறந்து மீண்டும் பிறந்து நீ இங்கேதான் அடைந்து கொண்டிருப்பாய். உனக்கு விடுதலை இல்லை. எனக்கு விடுதலை தேவையில்லை கிருஷ்ணா, விடுதலை தேவையில்லை. இங்கு நிகழ்ந்தது எல்லாம் எனக்கு அநியாயங்கள் மட்டுமே, அவமானங்கள் மட்டுமே. இன்பம் என்று நான் ஒன்றை கூட உணர்ந்தது கிடையாது. இன்பம் இவ்வுலகின் மாயை. காணல் நீர் போன்றது, கயிற்றை பாம்பென்று நம்ப வைப்பது. போதும் உன் தத்துவம். உன் தத்துவம் எனக்கு தேவையில்லை. உன் தத்துவம் மாணவர்களை என்ன செய்யும் என்பதை அறிவேன் கிருஷ்ணா. எனக்கு பதில் கூறுங்கள். தாய் தந்தை எவரென்று தெரியாமல் இங்கே வந்தேன். உலகத்தால் நிராகரிக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன். எனக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? இன்பம் என்று ஒருத்தி வந்தால் அவளையும் தாம் பறித்துக் கொண்டீரல்லவா? கூறுங்கள் கிருஷ்ணா, எனக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? மானுட வாழ்வு என்பது நேற்றிருந்தோரின் நீட்சி, நாளை வருபவர்களின் தொடக்கம். இதை உணர்ந்து வாழ்பவர்களே முழுமையாக வாழ்கிறார்கள். தான் என்று நினைத்து தனதென்று எண்ணி வாழ்பவர்கள் துயரை தவிர பிரிதொன்றை அடைவதே இல்லை. ஆனால் வாழ்வே துயர் என்று ஆனால் என்ன செய்வது கிருஷ்ணா? என்ன செய்வது? என் இழப்புகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அவள் என்னால் தான் இருந்தாள், அதை நீயும் அறிவாய். அந்த குற்ற உணர்வு என்னை கொள்கிறது கிருஷ்ணா, என்னை கொள்கிறது. அது கொடும் பேரா என்னை
துரத்துகிறது. அவள் மரணம் உன்னால் நிகழ்ந்ததல்ல. நீ ஏன் குற்ற உணர்வு கொள்கிறாய்? காட்டில் தினமும் பல்லாயிரம் கணக்கான விலங்குகள் செத்து மடிக்கின்றன. அதை மாற்ற உன்னால் முடியுமா? மனித வாழ்வும் அது போலத்தான். இவ்வுலகம் ஓர் அமைப்பு. அதில் நடப்பதை அனைத்தும் அதன் விதிப்படியே நடக்கின்றன. அதை நீ அல்ல, என்னால் கூட அதை மாற்ற முடியாது. பார்த்தீர்களா, உங்களாலும் இங்கே எதையும் மாற்ற முடியாது என்று சொல்கிறீர்கள். ஆகையால் நான் வாழ்ந்த என்ன பயன் கிருஷ்ணா? எனது நம்பிக்கையே அவள்தான். அது ஒன்றே எனது செயலாக இருந்தது. இப்பொழுது செயலாற்ற என்று எனக்கு இங்கே எதுவும் இல்லை. அப்படி அல்ல. மானுடன் என்பவன் செயல் புரிவதற்காகவே படைக்கப்பட்டுள்ளான். உனக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தோற்றாய் என்றால் வெல்க, வீழ்ந்தாய் என்றால் எழுக. இதை மட்டும்தான் நீ செய்யக்கூடியது. நிகர் கொண்டவனே இலக்கை அடைகிறான். எழுக, வெல்க, பின் கனிந்து நிறைக. புரிகிறது கிருஷ்ணா, இப்பொழுது எல்லாம் புரிகிறது. செயலாற்றுவது ஒன்றே மனிதனின் கடமை. செயலாற்றுவதற்கே நானும் பிறந்து வந்துள்ளேன். கிருஷ்ணா, நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நீ நடக்கப் போவது யாவையும் நீ அறிவாய். உன்னை சரணடைகிறேன் கிருஷ்ணா, உன்னை சரணடைகிறேன். நீ ஒன்றே எனது நம்பிக்கை, நீ ஒன்றே எனது நம்பிக்கை. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. இளையோனே, இதை வைத்துக்கொள். உன்னுடன் என்றும் இருப்பேன். मधुरं हृदयं मधुरम्
காமி. ஷர்மி வாங்க வாங்க. குட் மார்னிங். மார்னிங் கால் பண்ணியிருந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதா சொல்லியிருந்தீங்க. சரி, அதான் நேர்லயே வந்து பேசிக்கலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு வர சொன்னேன். எனிதிங் சீரியஸ் ஷர்மி? லாஸ்ட் நைட் திரும்பவும் அது நடந்தது டாக்டர். அப்படியா? இந்த முறை யார் வந்தா? இந்த முறை வேற ஆள் வந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க டாக்டர், கிருஷ்ணரே வந்தார். ஓ, இன்ட்ரெஸ்டிங். இன்னும் நடந்ததை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? டீட்டெயில்னா டாக்டர், நான் வந்து வாஷ்ரூம் போகிறேன். அங்கே எனக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வருது. அப்படியே விழுந்துடுறேன் டாக்டர். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு மாதிரியா பிரம்மை மாதிரி இருக்குது. என்னை வந்து யாரும் சூசைடுக்கு தூண்டுற மாதிரி வந்துச்சு. ஒரு விஷன் வருது. சூசைட் பண்ணுற அந்த நேரத்தில் கிருஷ்ணர் வந்து என் கையை பிடிக்கிறார் டாக்டர். பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் பேசுகிறோம். அவர் என்கிட்ட நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை பிளஸ் பண்ணுறாரு டாக்டர். அது வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒரு இனிமையான அனுபவம் டாக்டர். ஷர்வின், இது ஹெலுசினேஷனா கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை டாக்டர், இது எப்போதும் ஹெலுசினேஷன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? ஏன்னா ஹெலுசினேஷனுக்கு பிறகு நான் அதில் பார்த்த எந்த விஷயமும் என் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இதில் அப்படி இல்லை டாக்டர். இந்த சம்பவத்தில் அவர் என்கிட்ட ஒரு மயிலருக்கு கொடுத்தாரு. காலையில் பார்க்கும்போது அந்த மயிலருக்கு என்னோட மேஜை மேலே இருந்துச்சு டாக்டர். ஆனால் அதுக்கும் மேலே கிருஷ்ணரா வந்ததே நீங்கள் தான் டாக்டர். தோ எம்மனுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இது ஒரு ஹெலுசினேஷன் சொல்ல முடியும்? ஷர்வின், ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாதது அப்படின்றதுனால அது நடக்கலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? மெடிக்கல் டேர்ம்ஸில் ஹெலுசினேஷனுக்கு யாரோ என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட மெய்ஞானம்னு ஒன்று இருக்குன்றதை எல்லாரும் நம்புகிறோம் தானே? ஒருவேளை அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கணும். ஆனால் ஒன்று டாக்டர், இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். நான் விட்ட எல்லா விஷயங்களையும் மறுபடியும் தொடங்க போகிறேன் டாக்டர். அந்த நம்பிக்கை வந்திருக்கு. வெரி குட் ஷர்வின், உங்கள் முகத்தில் இந்த உற்சாகம் நல்லாவே தெரியுது. அந்த உற்சாகத்தை கொடுத்த கிருஷ்ணாவை நான் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக டாக்டர், எடுத்து வந்திருக்கேன். தோ இந்த மயிலருக்கும் இருந்துச்சு டாக்டர். வாவ். இந்த சிலையும் இருந்துச்சு. இந்த சிலை என்னோட. ஆனால் இந்த மயிலருக்கு காலில் பார்க்கும்போது மேஜை மேலே இருந்துச்சு டாக்டர். எப்படி வந்துச்சுன்னே தெரில. ஷர்வின், இதுக்கு மேலே உங்களுக்கு டேப்லெட்ஸ் தேவையில்லை. கிருஷ்ணா கொடுத்த இந்த மயிலரகு தான் இனி உங்களுக்கு டேப்லெட்ஸ். அதாவது நம்பிக்கை. கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக டாக்டர், கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன். இந்த நேரத்தில் உங்கள் கிருஷ்ணா என்கிட்ட இன்னொன்று சொல்கிறார். என்ன டாக்டர்? நீங்கள் அடிக்கடி ஒரு மூவியை பற்றி பேசுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதை நீங்கள் விட்டுட்டீங்க இல்லையா? ஆமாம். வை நாட் நீங்கள் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே? டாக்டர், நான் நினச்சது நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. கண்டிப்பாக டாக்டர், அதை நான் கண்டிப்பாக முடிச்சு ஆகணும். அதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி டாக்டர். டைரக்டர் ஆன பிறகு என்ன மறந்துடக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. வெல்கம் வெல்கம். இறுதி கணத்தில் அனைத்தும் மாறிவிடக்கூடும் அல்லவா? நம்புங்கள். உங்களை மட்டுமல்ல, உங்களை படைத்தவனையும் கூட நம்புங்கள். யாவும் நானே, யாவரிலும் நானே. நலம் சூழட்டும்.